முத்தம்மா, இப்ப நான் எப்படி இருக்கேன்? என்ன பார்த்தா ஏதாவது தோணுமே? ஆமையா தோணுது. என்ன தோணுது? சொல்லு சொல்லு. எங்க அத்தை பையன் கோபால் மாதிரியே இருக்கு. என்ன கோபாலா? அத்தை பையனா? அவன் எங்க இருக்கான்? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில. என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரியே தெரியுது? ஏன் முத்தம்மா, என்ன என்ன நடக்குதுங்க? ஒண்ணு இல்ல, என்ன பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்றா. பைத்தியக்கார ஆஸ்பத்திரி மாதிரி தான் இருக்குது. போமா, போய் வேலைக்கு பாரு. ஐயோ அப்பா. முத்தம்மா முடிக்காம விட மாட்டேன் போல இருக்கு. சாரி பாஸ், சாரி. பிரியா, எப்படி உன்னால மட்டும் எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்க முடியுது? பாஸ், நான் காலேஜ் டூர் போனப்ப கொல்லிமலையில ஒரு முனிவரை பார்த்தோம். அவர் ஒரு மந்திரத்தையும் சொல்லி கடையில கண் முழிச்சதும் பார்க்க சொல்லி ஒரு போட்டோவையும் கொடுத்தாரு. அது அப்படி ஒரு பவர்ஃபுல்லான போட்டோ. கண்ணை மூடுங்க பாஸ், கண்ணை மூடுங்க பாஸ். இப்ப வந்துடுறேன். கண்ணை திறக்காம இந்த போட்டோ வாங்கிக்கோங்க. 2 கையும் சேர்த்துக்குங்க. அப்படியே போட்டோவை கண்ணில் ஒத்திக்கோங்க. அப்படியே மெதுவா எடுத்து பாருங்க. தம்பி, அந்த பொண்ணுகிட்ட நீ எப்படி சந்தோஷமா இருக்குன்னு கேட்டதுக்கு அவளுடைய போட்டாவையே காட்டி அவங்க சந்தோஷத்துக்கு அவங்க தான் காரணம்னு எவ்வளவு பெரிய கருத்தை சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டா பாத்தீங்களா? ராஜேஸ்வரி எஸ்டேட்ல எத்தனை நாளா வேலை பார்க்குற? 12 வருஷமா வேலை பார்க்குறேன் சார். மௌனிகா வேலுச்சாமி கொலைகேஸில் உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? சார், இவனை பார்த்தா தான் சந்தேகமாக இருக்குது. பிரபு, டியூட்டி நேரத்தில் நீ அடிக்கடி எங்கேயோ காணாமல் போயிருந்தாவும் கேட்டில் இருக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். எங்கே போகிற, என்ன பண்ணுற? உண்மையை சொல்லிட்டேன்னா உனக்கு நல்லது. அம்மாவுக்கு கையால் வராதுங்க. நான் தான் அவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பிட வச்சு மருந்து கொடுக்கணும். இது முதலாளியம்மாவுக்கும் தெரியும் சார். சார், எனக்கு என்னமோ இவன் சொல்கிறது, வயசான அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறவன் கெட்டவனாக இருக்க மாட்டான். ஐயா, எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம் இருக்குது. அந்த பொண்ணு சார் 4 நாளைக்கு முன்னாடி எங்கள் மேனேஜர் பையில கொடுத்து ஆடிட்டு கொடுத்துட்டு வர சொன்னார். ஆடிட்டுக்கிட்ட பையில கொடுத்துட்டு வரும்போது அவர் தம்பி சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கிறது கேட்டுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஏண்டி, என்னை விட வசதியானவனு பார்த்ததும் நான் உனக்கு ஃப்ரெண்டு. இங்கே பாரு, பணத்துக்காக ஆளை மாத்திர பேர் என்ன தெரியுமா? காலேஜில் என் பின்னாடி சுற்றி தெரிஞ்சவ இப்போ அவன் வந்ததும் என்ன ஃப்ரெண்டுங்கிறா. அவ போனா போட்டு விடுறா. அவளை விட நல்ல பொண்ணு நான் உனக்கு பார்த்து நீ என்ன கொடுங்க வேண்டாம். நான் அவன் அண்ணன்டா, உனக்காக என்ன வேலை செய்வேன்? நான் இருக்கிறேன். உனக்கு என்ன செய்யணும் சொல்லு, நான் செய்யறேன். என்னை ஏமாத்தினவன் அவன் கூட நல்லா வாழவே கூடாது. நல்லா என்ன வாழவே கூடாது. செய்வியா? செய்வியா? உனக்கு இல்லாத அவளை இல்லாமையா பண்ணிடா. We are coming from CBCID. மிஸ்டர் செந்தில் வசந்த் நான் பார்க்கணும். சார், அவங்க இப்போ தான் டாடி கூட சுவாமிஜியை பார்க்க போயிருக்காங்க. அவங்கள உடனே பார்த்தாகணுமே. சார், நான் வேணா உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே, வாங்க. நீங்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த ஆத்மா உங்கள் தம்பியை தன்னோட சேர்த்துக்கணும்னு நினைக்குது. சாமி, எனக்கு இதில் எல்லாம்
தயவு செஞ்சு பேசாமல் இருங்க சாமி. நீங்கள் தான் எப்படியாவது எங்கள் செந்தில் தம்பி அந்த ஆத்மாட்டிருந்து காப்பாற்றணும். ஆமாங்க சாமி, அந்த நம்பிக்கையில் தான் இவங்களை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்க சாமி. சரி, என் சிஷ்யர்களை அனுப்பி உங்கள் வீட்டை சுற்றி மந்திர வேலையை அமைச்சு தரேன். அந்த மந்திர வேலையை தாண்டி எந்த தீய சக்தியும் உள்ள வராது. சிஷ்யர்களா? சாமி நீங்க? நான் இப்போ ஒரு விரதத்தில் இருக்கேன். 48 நாள், அதாவது ஒரு மண்டலம் நான் எங்கேயும் வெளியில் வரமாட்டேன். என்னோட சிஷ்யர்களும் இந்த மந்திர வேலை அமைக்கிறதுல நல்ல அனுபவம் உள்ளவங்க. எல்லாம் சரியாக செஞ்சு முடிப்பாங்க, பயப்பட வேண்டாம். நீங்க யாருன்னு? போலீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. சாமி முக்கியமா ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. ஒன்றும் அவசரம் இல்லை, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா? தம்பி பரவாயில்ல, விடுங்க, கேட்கட்டும். இந்த ஆவி பேய்ங்கிறதெல்லாம் உண்மையிலே இருக்கா? நான் இருக்குன்னு சொன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆவி என்ன, ஆண்டவனே இருக்கானான்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு ஏற்படுற அனுபவத்தை வச்சு தான் நம்புறதும் நம்பாதது. ஆவி ஆகட்டும், ஆண்டவனாகட்டும், அதுவரை யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. சாமி, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என் சிஷ்யர்களை அனுப்புகிறேன், போயிட்டு வாங்க. சாமியை நம்பிட்டு எப்படி ஒரு கூட்டம் இருக்கோ அந்த மாதிரி ஆவிகளை நம்பிட்டு ஒரு கூட்டம் இருக்குது சார். வரங்க சாமி. பாஸ், சிபிசிஐடிலேருந்து வந்திருக்காங்க. என்ன எங்ககிட்டயே என்கொயரியா? ஆமாம். ஃபார்ம் ஹவுஸ் போயிடலாமா இல்லை இங்கே வச்சுக்கலாமா? ஃபார்ம் ஹவுஸ் போயிடலாம். சரி வாங்க போகலாம். சார், டாடி கூடயே நானும் போகிறேன். போங்க. பிரபு, அவனை பிடிங்க. சார், எஸ் ஆகிட்டேன் சார். சரி வாங்க. மிஸ்டர் வசந்த், செந்தில் மௌனிகா லவ் மேட்டர் உங்களுக்கு எப்போ தெரியும், எப்படி தெரியும்? சம்பவம் நடந்த அன்னைக்கு எங்கள் மேனேஜர் மாணிக்க வாசகம் சொல்லித்தான். அப்புறம் முதல்ல அம்மா அதிர்ச்சி அடைஞ்சாங்க. லேபரோட பொண்ணை லவ் பண்ணுறான்னு ஃபீல் பண்ணாங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற கோவம் தான் அவங்களுக்கும் வந்துச்சு. மௌனிகா வீட்டுக்கு மம்மி என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. ஆதங்கத்தில் 2 வார்த்தை பேசிட்டாங்க. வெயிட், இந்த லவ் மேட்டர் தெரிஞ்சதும் உங்கள் தம்பி செந்தில் கிட்ட இதை பற்றி பேசுனீங்களா? இல்லை. அப்படின்னா இவங்க லவ் மேட்டரில் உங்களுக்கும் விருப்பம் இல்லையா? கோவம் அடங்கினதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் மம்மியும் செந்திலையும் உட்கார வச்சு பேசலான் இருந்தேன். பட் அட் த நைட் இட் செல்ஃப் தே கமிட்டட் சூசைட். நோ மிஸ்டர் வசந்த், இன்னொரு முறை தற்கொலைன்னு சொல்லாதீங்க. இட் இஸ் அப்சல்யூட்லி மர்டர். சார், அது என்ன வேணா இருக்கட்டும். ஐ நோ அபவுட் மை மதர். அவங்க கோவக்காரங்க தான். பட் சொல்லுங்கள் மிஸ்டர் செந்தில், மௌனியாவை பற்றி முதல்ல உங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்காது. நான் என்கொயரி பண்ண வரைக்கும் அவங்க உங்கள் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக தான் இருந்திருக்காங்க. நோ, அஃபெக்ஷனுங்கிற வார்த்தையே சொல்லாதீங்க.
உண்மையிலே என் மேலே அன்பு இருந்திருந்தா எனக்கு பிடிச்சவளே என்னோட சேர்த்து வச்சிருக்கணும். அவங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து தான் பெருசு. ஆணவத்தால் அநியாயமாக என் மௌனியை கொண்டுட்டாங்க. அப்போது வேலுச்சாமி மௌனியோட மரணம் கொலைதான்னு சொல்கிறீங்களா? எஸ். ஏன்னா என் மௌனி எனக்கு நல்லா தெரியும். அவ தைரியம், அவ துணிச்சல், அவ கோலம் இல்லை. எதையும் சந்திக்க துணிஞ்சவ. நிச்சயமாக சொல்கிறேன், தற்கொலைங்கிற முடிவே எடுத்திருக்க மாட்டா. என்னமோ எனக்கு நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு என்ன சேர்ந்தவங்களே என் மௌனியை. முதலாளி அம்மா இந்த ஃபார்ம் ஹவுஸ் வாங்கினதுலேருந்து நான் தான் பார்த்துட்டு இருக்கேங்க. இப்போ வரைக்கும் ஒரு குத்தம் குறை எதுவும் நடந்தது கிடையாது. சின்னையாக்கு மனசு சரியில்லை, அதனால் அங்கே அனுப்பி வைக்கிறேன், நல்லா பார்த்துக்கன்னு முதலாளி அம்மா ஃபோன் பண்ணாங்க. சின்னையா 2 முறை ஒரு பொண்ணோட இங்கே வந்திருக்காரு. அந்த பொண்ணுக்கிட்ட என்ன விவரம்னு கேட்க தோணுச்சு. இந்த காலத்து பொண்ணுங்க ஒரே வரியில் ஃப்ரெண்ட்ஷிப்னு நம்ம வாய் அடைச்சிருவாங்கல்ல, அதனால் ஒன்றும் கேட்கலைங்க. 35 வருஷமாக இந்த எஸ்டேட்டோட ஒப்பு தின்னவங்க முறையில் சொல்கிறேன். சத்தியமாக இந்த கொலைக்கு எங்கள் அம்மாவுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காதுங்க. அவங்க ஆஃபீஸ் விஷயத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பாங்க, மற்றபடி எல்லாத்து மேலேயும் அன்பு காட்டுறவங்க. எஸ்டேட்லேருந்து முதலாளிலாம் வராங்க சொல்லி நீ இப்போ தாங்க வேலை சேர்த்துனாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நான் மிஸ்டர் ராமையோட டாக்டர். பெங்களூரில் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு இப்போ தாங்க வந்திருக்கேன். மற்றபடி இது சம்மந்தமாக ஐ டோன்ட் நோ எனிதிங். என் குருநாதர் சொன்ன மாதிரி இந்த வீட்டை சுற்றி ஒரு ஆன்மா அலைஞ்சிட்டு இருக்குது. அதான் எங்களுக்கே தெரியுமே. ஆமாம், எனக்கும் தெரியுது. எல்லாரையும் வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லுங்க. விடிகிற வரைக்கும் யாரும் வெளியே வரக்கூடாது. நீங்கள் தானே இந்த இடத்துக்கு இன்சார்ஜ், நீங்கள் போங்க இவங்க கூட. நீ போய் இவங்களோட, நான் போய் உள்ளே இருக்கிறவங்களுக்கு துணையாக இருக்கேன். உள்ளே இருக்கிறவங்களுக்கு துணையாக நான் இருக்கேன், நீங்கள் போங்க இவங்க கூட. நீ போய் இவங்களோட. என்ன நம்பி என் பொண்ணு இருக்கியா? உன்னை நம்பி உன் பொண்ணு இருக்கு. என்ன இப்போத்தாயா நம்புற மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. 2 பேரும் வாங்க என் கூட. முதல்ல ஈசானி மூலம் எங்க இருக்குன்னு காட்டுங்க. வாங்க சாமி.